ஸ்கெலிட்டன் மட்டும் தான் ப்ரோ இருக்கு. பிளேயிங் 11 ஸ்கெலிட்டன் தான் இருக்கு. ஆனா எக்ஸ்பர்டைஸ்டு பிளேயிங் பேட்ஸ்மேன், எக்ஸ்பர்டைஸ்டு ஒரு பவர் பிளே, ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட்னு இல்ல, ஒரு விக்கெட் டேக்கிங் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இல்ல. அது எல்லா டீம்லயும் அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கு. இங்க எக்ஸ்பேக்டரை கண்டுபிடிக்க முடியல. இங்க இப்ப எக்ஸ்பேக்டர்னு சொல்லணும்னா தோனி மட்டும்தான். இப்ப தோனி வந்திருக்காருங்கறனால அந்த ஒரு கேம் வந்துட்டு அந்த ஒரு இது தெரியுது. இது ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவரோட ஸ்டைல்ல கொண்டு போறனால அந்த ஒரு நம்ம பார்த்தோம், LSC மேட்ச் பார்த்தோம், ஒரு பவுலிங் ரொட்டேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பேட்டிங் ஆன விதமா இருக்கட்டும், அது ஒண்ணுதான் இப்போதைக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இது எக்ஸ்பேக்டர் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, கிரிக்கெட் அஸ் ஆடியன்ஸா உள்ள போய் பாக்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து கண்டிப்பா பிளே ஆஃப் சான்ஸே இது இல்ல. ஸ்ட்ராட்டஜியே ஒன்றும் இல்ல உங்களுக்கு. தப்பான பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கேம் அந்த அளவுக்கு எவல்யூஷன் போயிட்டு இருக்கப்ப நீங்க பிளேயிங் 11ஸ்ல ஃபிட் ஆகாத பிளேயர்ஸ், லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்ல ஐபிஎல்லே ஆடாத ஒழுங்கா 11ஸ்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து இவங்க தான் மிடில் ஆர்டர் பிளாட்டர்ஸ்னு சொன்னீங்கன்னா எங்க இருந்தீங்க நியாயம்? அதுல 3 பேர் ஆடவே ஆடிட்டாங்க. தீபு கூட கேகேஆர் கேம்ல 3 பேரும் ஆடிட்டாங்க. திரிபாதி, ஊடா, விஜய் சங்கர்னு. அவங்க 3 பேர்லாம் எந்த டீம்ல அவங்களோட ட்ரீம்ல கூட ஒன்னா ஆட முடியாது.